என்னடி தையல் கிளாஸுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? தையல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. என்ன கர்மமோ, போய் தொலை. அம்மா நீ ஏன் இங்க நிக்கிற? உங்க அண்ணி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ரமேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாக்கலையா? பாக்கலையே. சரி சரி வந்துடும் வா. ஏனுங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தா வாரீங்க? ஆமா. என் வீட்டுக்காரங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணுங்க. ஆமா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவை கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கேயும் அண்டாவை காணோம். அண்டாவை வச்சு தண்ணிய அடிச்சேன். குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவரா சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாதே. இந்த காம்பவுண்டுக்குள்ளார என் மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற 2 பேருக்காகவாவது சொல்றேன். அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்பு கொடுத்து அனுப்புனாலா? கவுண்டர் சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. பொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகரா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொள்ள போட்டு கொடுத்தா அது பாட்டு போகுது. சாராய வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. பேசாம படு. இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், 2 கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறங்க. குட்டு நைட்டுங்க, வர்றேங்க. ஏன் டீச்சர், நீங்க காலையில இருந்து சிஆர்எஸ் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க என்ன பாடுறாங்களா டீச்சர்? அவங்க நல்லா பாடுவாங்களா டீச்சர்? உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாருங்க, சிஆர்எஸ்ங்கிறவரு பெரிய ஆத்தருங்க. ஏன் டீச்சர், ஆத்தர்னா ஜாதியா டீச்சர்? ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு வரேன். ஆத்தர்னா ரைட்டர், ஐ மீன் எழுத்தாளர். அவர் நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு, நிறைய பரிசெல்லாம் வாங்கிருக்காரு. அவர் ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு. அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நாளைக்கு மாரியாத்தா கோயிலுக்கு போய் மாவிளை கேட்டு வச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன். தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க டீச்சர். அந்த சிஆர்எஸ் ஆள விடுங்க, போங்க. கன்னியாகுமரியில இறங்க வேண்டியவங்களா இறங்க. சார், நம்பர் 5 நீலகண்டத்தர் எங்க இருக்கு? விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, அதுல ஏறி கடல்ல குதிச்சா நீந்தியே போயிடலாம். ஏயா, நானும் உன் கூட தானே வந்தேன். ஐயோ, இதெல்லாம் கன்னியாகுமரியில என்ன பண்ண போறானோ? சார், புத்தகம் உள்ள இருக்கு, போய் பாருங்க. இல்லைங்க, இந்த விலாசுக்கு எப்படி போடணும்னு சொல்றீங்களா? எங்க சிஆர்எஸ் எழுதின மெல்ல தெரிஞ்சது கதவுங்கிற நாவல் வந்துருச்சா? ஏமா வச்சுக்கிட்டா இல்லைங்கிறேன். நீங்களும் 4 நாளா வந்து கேக்குறீங்க. ஒருவேளை ஏஜென்ட் கிட்ட இருந்தா ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புறோம், போங்கம்மா. சரி. ஏங்க, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அந்த புத்தகம் எங்கிட்ட இருக்க எடுத்துங்க. ஏப்பா, நீ ஊருக்கு புதுசா? அதனாலதாங்க அட்ரஸ கேட்டேன். நல்ல ஆளப்பா நீ. இந்த அட்ரஸா? ஆமா. ஒரு பொண்ணு போச்ச, அந்த பொண்ணோட வீடு இந்த அட்ரஸும் ஒண்ணுதான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போப்பா. போ.
ஆமா கௌரி. காமாட்சி, யார் வந்திருக்கா பாத்தியா? உள்ள போமா. ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ பின்கேட் வழியா உங்க வீட்டுக்கு போமா. போ. சார், இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு போச்சுங்களே. இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமா சார். எங்க இருந்து வர்றீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா பொண்ணுங்களை டாவடிக்கிறதும் இல்லாம என்கிட்ட விளக்க வேற சொல்லுவ? அங்க பாரு, யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்காதீங்க சார். வாடா, நாமளும் போய் 2 அடி அடிச்சிட்டு வந்துடலாம். சொல்லுங்க சார். சார், அடியா. நீங்க ஏன் சார் பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்து 2 போட்டு போங்களேன். உனக்காக வந்தடிக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் இந்த வழியா தானே போக போற. இவ்வளவு இலக்காரமா பேசுறியே, அப்புறம் ஏன் பொண்ணை துரத்திட்டு வந்த? நான் வேணும்னு பொண்ணை தோத்திட்டு வரல சார். புஸ்தகக்காரங்கிட்ட இந்த விலாசத்தை கேட்டேன். அந்த பொண்ணோட வீடும் இந்த விலாசம் ஒண்ணுதான், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு அவன் தான் சொன்னான். அடடே, இதை ஏன்ப்பா முதலே சொல்லக்கூடாது? நீங்களா போங்கப்பா. எங்க சொல்ல விட்டீங்க? அதான் முடிச்சிட்டீங்க எல்லாரும். சாரி, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. நானே கூட்டிட்டு போறேன். கோச்சுக்காதப்பா. வா, வாங்க வாங்க. அம்மா, அம்மா. வராருன்னு கூட்டிட்டு வர போயிருக்காரு. இவர் தாங்க செல்வத்தோட மாமா. என்னப்பா, அவர் மூஞ்சி உடம்பெல்லாம் காயமா இருக்கு. அது தம்பி ஊருக்கு புதுசு. செல்வத்தோட அட்ரஸ் புஸ்தக கடையில கேட்டிருக்காப்ல. நம்ம கௌரி பொண்ணு புஸ்தகம் வாங்கிட்டு திரும்பி வந்திருக்காப்ல. கடைக்காரர் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு பின்னாடி போங்க, நீங்க கேட்ட காம்பவுண்ட் அட்ரஸ் அதுதான் அப்படின்னு இருக்காரு. கௌரி பின்னாலேயே வந்திருக்காரு. சந்தேகப்பட்டு பயந்து போன கௌரி என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அப்படியா, நீ போமா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போன வேகத்துல இவர் மேல கைய வச்சு தடார் புடார்னு அடிச்சு போட்டேன். ஏங்க, வீடு பூட்டி இருக்கு, சாவி இல்லீங்களா? உள்ள போய் சாவி எடுத்து கொடு. பாத்தியார, கொஞ்சம் இருங்க. எதுக்கு அவசரப்படாதீங்க. இவர்தான் மாமாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? முந்தா நாள் இப்படித்தான் பக்கத்து தெருல மாமான்னு ஒருத்தன் வந்து வீட்டுல இருக்கிறதையே தொடச்சு எடுத்துட்டு போயிட்டான். என் வீட்டுல தொடச்சு எடுக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அரைச்சன செல்வம் வர வரைக்கும் தான் அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கட்டுமே. ஏன்பா, மனுஷனுக்கு மனுஷன் நம்பலன்னா எப்படி? ஏங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்கல. மனுஷனை நம்பலன்னா எப்படியா? அப்புறம் ஏன் வாடகை கேக்குற? தம்பி, சாவி கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்லைங்க, செல்வம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ஆளை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு என்ன தெரியும் அந்த வாட்ச்மேன் இந்த அடி அடிப்பான்னு? நீங்க ஏன் வாட்ச்மேன் கிட்ட சொன்னீங்க? ஒரு பொண்ணு பின்னாடி அவ பர்மிஷன் இல்லாம ஒரு ஆள் ஃபாலோ பண்ணா இப்படித்தான் நடக்கும். இது பாருங்க, நீ பர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணு பின்னால ஒரு பையன் ஃபாலோ பண்ண கூடாதுன்னா இந்தியாவுல நம்ம எல்லாம் தனியாவே இருக்க வேண்டியதுதான். வாங்க மாமா, நான் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் உங்களை தேடிட்டு வரேன். இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படியோ வந்து சேர்ந்தீங்களே. ஆமா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இன்னும் கையில கட்டு மோத்துல காயா? நீ மட்டும் கரெக்ட் டயத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தீங்கன்னா அனாவசியம் இந்த சம்பளம் நடந்திருக்காதுல்ல. ஆமா, இந்த விஷயத்துல கௌரி தவிர யாராவது சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா நான் சும்மா விட்டுக்க மாட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, பாவம் கல்யாணம் ஆகி 3 நாள்ல அவ உதவி ஆயிட்டா. ஆமா, அவளைக்கு நீங்க சந்திச்சீங்க. உன் அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக புஸ்தக கடைக்கு போனேன். அங்க இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தது. சிஆர் எழுதுன மெல்ல திறந்த கதவு புஸ்தகம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டுச்சு. கடைக்காரன் ஸ்டாக் இல்லைன்னா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த புஸ்தகத்தை கொடுத்தேன். நான் தான் சிஆர் அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லையா, அதனால என்ன கண்டதும் முறைச்சு பார்த்துட்டு போயிடுச்சு. கடைக்காரன் சொன்னா, நீங்க கேட்ட விலாசமும் இந்த பொண்ணோட வீடு ஒண்ணுதான், அதை ஃபாலோ பண்ணி போங்கன்னா போனேன், வாங்கி கட்டிக்கிட்டேன். நீங்க திடீர்னு ஒரு லெட்டர் போட்டுட்டீங்களா? அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? விசாகப்பட்டினத்துல 6 மாசம் தங்கி ஹார்பர் லைஃப் பத்தி ஒரு கதை எழுதுனேன். தெரியாம தான் நான் கேக்குறேன். ஊரு ஊரா சுத்தி கதைன்னு என்னமோ எழுதுறீங்களே, ஒரே இடத்துல உட்காந்தா கதை வராதா? அது அப்படி இல்ல செல்வம். ஊருக்கு ஊரு ஜனங்களோட வாழ்க்கை முறையும் சுற்றுப்புற சூழ்நிலை மாறுபடுது இல்லையா, அதனால அங்கங்க போய் தங்கி இருந்து பார்த்து எழுதினா தான் நல்லா வரும். ஆமா, இங்க ஏதாவது கதை எழுத போறீங்களா? ஒரு கோயிலை பின்னணியா வச்சு நாவல் எழுதுறதுக்காக மதுரைக்கு போறேன். நீ இங்க இருக்கியா? அப்படியே ஒரு 5 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க தங்குற பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல, ஆனா ஏறும் உங்களுக்கு வசதிப்படுமா? வசதி எல்லாம் பார்த்தா ஊர் ஊரா போய் எழுத முடியுமா? நல்ல ஆளுப்பா நீ. பேன் ஸ்லிப் வேணும். அங்க போய் கேளு.
எக்ஸ்கியூஸ் மீ, அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும், பேயின் ஸ்லிப் கொடுங்க. அங்க போய் பாரியா. வர்ற விட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லுங்க சார். நான் ஊருக்கு புதுசு, தெரியாம தானே கேக்குறேன். நீ என்ன எம்பேர்லயே பணம் போட போற? போயா. சார் கொடுங்க, நான் எழுதி தரேன். தேங்க்ஸ். சாரி. சரி. யார் அது? நான் தான். நான் தானே? வீட்டுக்காரம்மா பொண்ணு. என்ன விஷயம்? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். யோ வாயா வெளியே. இப்ப நான் வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கேன். சனி, என்ன என்ன விஷயம்? துணி துவைக்கணும். நானும் துணி ஊற போட்டு வச்சிருக்கேன், நானும் துவைக்கணும். இந்த வீட்ல நீ குடி இருக்கிற மாதிரி பாரு. என்னம்மா அது எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்க வீட்டுக்காரங்க. நாங்க துணி துவைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் துணி துவைக்கணும். இதை மட்டும் உனத்தே கேட்க தெரியுது இல்ல? 300 ரூபா வாடகை வாங்கிட்டு முனிசிபல் ஆபீஸ்கார வந்து 30 ரூபா சொல்ல சொல்றீங்க. அவள என்ன உன்கிட்ட நியாயம்? நான் துணி துவைச்சிட்டு தான் விடுவேன். நானும் துவைக்கணும். நான் துவைச்சிட்டு வேலைக்கு போகணும். ஏமா இவன் மட்டும் என்ன துவைச்சிட்டு திருடவா போறான்? போய் தொலை. யோ நீங்க மட்டும் தனியா வந்தீங்களா? நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னையும் பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் குழந்தைக்கு பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டியா கௌரி? ஊத்திட்டேன். சார் சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். சார் சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். சார் நீ பிறந்ததே தண்டம், உனக்கெல்லாம் இருக்குடா ஸ்கூலு. சார் சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார்.